வணக்கம் நண்பர்களே, சிவசக்தி மேட்ரிமோனி வழங்கும் இலவச திருமண வரங்களை பற்றி வாங்க பார்க்கலாம். பெயர் ஜோசிதா, வயது 34, ராசின்னு பார்த்தீங்கன்னா துலா ராசிங்க. ஜாதி உடையாரணத்தை சார்ந்தவங்க. படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி கோயம்பேடில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு தங்கை மட்டும்தாங்க. அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய மகளுக்கு குறுகிய காட்களுக்கு முன்னாடி தாங்க நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு செய்தாங்க. சில கருத்து வேறுபாட்டினால பாதியிலே நின்றுச்சுங்க. அப்போலேருந்து திருமணமே வேணான்னு இருந்தாங்க. தன்னுடைய பெற்றோரின் வற்புறுத்தலினாலும் தன்னுடைய எதிர்காலத்திற்காகவும் இப்போ திருமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா ஜாதி தடை இல்லைங்க, வயது வரம்பு தடை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு அழகு வசதி முக்கியமில்லைன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல குணமுள்ள பண்புள்ளவராக இருந்தால் போதுமானது. ஓரளவு குறைந்தளவு வசதி இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்றவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். பெயர் ஆதித்யா, வயது 30, ராசின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிங்க. ஜாதி செட்டியாரானதை சார்ந்தவங்க. படிப்பு டிகிரி தாங்க முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி வியாபாரம் செய்துட்டு வராங்க. திருமண நிலை இது இவங்களுக்கு முதல் மனங்க. முகவரி வனவாசியில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு மட்டும்தாங்க இருக்குது. 2 பிளாட்டும் வாங்கி போட்டிருக்காங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா யாரும் கிடையாதுங்க. இவங்களோட பெற்றோர் ஒரே பெண்ணுங்கிறதுனால வீட்டோட மாப்பிள்ளையே எதிர்பார்க்குறாங்க. தன்னுடைய பெண்ணுக்கு தனக்கு வரக்கூடிய மருமகனுக்கும் தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொந்த தொழில் அமைத்து தரவும் ஏற்பாடு செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய ஜாதி தடை இல்லைங்க. வயது வரம்பு பார்த்தீங்க அப்படின்னா 40க்குள்ளார இருக்கணும். மாத வருமானம் குறைந்த அளவு இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. கூட்டு குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் இல்லை தனிமையில் கூலி தொழில் செய்பவராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். வாங்க நண்பர்களே, அடுத்த வரங்களை பற்றி பார்க்கலாம். பெயர் பிரகல்யா, வயது 41, ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசிங்க. ஜாதி வன்னியர் அனிதா சார்ந்தவங்க. படிப்பு MCA முடிச்சிருக்காங்க. வேலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க. திருமண நிலை முதல் மற்றும் மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. இது இவங்களுக்கு மறுமணங்க. முகவரி கரூரில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக வீடு நிலம் வசதி உண்டுங்க. இவங்க உடன் பிறந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. அவங்களும் வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. இவங்களுடைய பெற்றோர் பார்த்திங்க அப்படின்னா அம்மா அப்பா இருவருமே வெளிநாட்டில் தாங்க இருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய நாட்களேயே இவங்களுடைய கணவர் பார்த்திங்க அப்படின்னா வேறொரு பெண்ணை திருமணம் செய்துட்டாங்க. இவங்களுக்கு குழந்தைகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெண் குழந்தை மட்டும்தாங்க. இப்போ தன்னுடைய பாதுகாப்பிற்காகவும் தன்னுடைய குழந்தையின் எதிர்காலத்திற்காகவும் ஆண் வாரிசு தேவைங்கிறதுக்காகவும் மறுமணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சுருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ள மணமகன் குழந்தையுடன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன். தன்னால் முடிந்த அளவு அனைத்து தேவைகளையும் செய்து தரணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய மந்த்லி இன்கம்னு பார்த்தீங்க அப்படின்னா 35,000க்கு மேலே வந்துக்கிட்டு இருக்குங்க. தனக்கு வரக்கூடிய கணவர் தன்னுடைய சூழ்நிலை புரிந்து கொண்டு தன்னுடன் வாழ்க்கை நடத்தக்கூடியவராக நல்ல குணமுள்ளவராக இருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. மறுமணத்தில் விருப்பமுள்ளவராக இருந்தால் முழு சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவர்களை பற்றிய மேலும் விவரம் அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் செய்து மற்ற விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நன்றி நண்பர்களே.